Hello friends, welcome to Kovai recipes. Today's recipe குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணுங்க, bell icon-ஐயும் click பண்ணுங்க. இப்போ நாம எல்லா festivals and functionsக்கு செய்யக்கூடிய Ghee Mysore Pak Krishna sweetsல கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சாஃப்ட்டாவும் டேஸ்டியாவும் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம ட்ரே அல்லது கேக் மோல்ட இந்த மாதிரி கீ இல்லைனா ஆயில் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் கடைசியா மைசூர் பாகு ரெடி ஆனதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப மைசூர் பாகு செய்ய பேன்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை லோ ஃபிளேம்லயே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃபிளேம்லயே வறுத்துக்கலாம், இல்லைன்னா மாவு கருகிடும். ஒரு 5 மினிட்ஸ் போல ஆகும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஆறின பிறகு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு மைசூர் பாகு கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுல 1/2 கப் அளவுக்கு உருக்குன நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு மொத்தமா 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்ப 1/2 கப் ஆட் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் 1 கப் பாகு செய்யும் போது ஆட் பண்ணுவோம். லம்ஸ் எதுவும் இல்லாம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சர்க்கரை பாகு செய்ய பேன்ல 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்குங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகம் ஆட் பண்ண தேவையில்லை. இப்ப இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் எப்படி செக் பண்ணலாம்னா, பாகு லைட்டா திக்காக ஆரம்பிக்கும். லைட்டா தொட்டு பார்க்கும் போது 2 விரலுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்டிங் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கடலை மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணிக்கலாம். தீயை லோ ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை பாகும் கடலை மாவும் நல்லா கம்பைன் ஆகணும். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா கம்பைன் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க 1 கப் நெய்யை 3 பேட்சஸா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெய் அப்சர்வ் ஆக நம்ம அடுத்தடுத்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் தூள் லைட்டா ஆட் பண்ணி மீதி இருக்க நெய்யெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாகு லைட்டா இலகி வரதுனால மிக்ஸ் பண்ணி விடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நெய் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த டைம் நெய் ஃபுல்லா அப்சர்வ் ஆக வேண்டியது இல்ல. பாகு ஹார்ட் ஆகாம நெய் ஓரளவு அப்சர்வ் ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே நம்ம ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சிருக்க ட்ரேக்கு மைசூர் பாகை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லைன்னா பாகு ஹார்ட் ஆயிடும். ஸ்பூன் வச்சு பபிள்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு இதோட மேல் பக்கத்தை நல்லா சமமா அழுத்தி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. 1 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்க, நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளோட கீ மைசூர் பாக் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பீசஸ் போட்டுடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா நம்ம மைசூர் பாக் ரெடி ஆயிருக்கு. வாயில வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு இருக்கு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல கிடைக்கிற மாதிரியே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கீ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம ரெசிபி இப்ப ரெடி ஆயிடுச்சு. வாங்க உணவோட சேர்த்து அன்பையும் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.